உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வெளிநாடு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு விதமான கனவுகள் இருக்கு. அதுவுமே அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் முடிவு பண்ணுதுமா? அந்த கோல்சார காலங்கள்ல புதனுடன் ராகு சம்பந்தப்பட்டா அவங்க வெளிநாட்டுக்கு போய் படிப்பாங்க. படிப்பு தாண்டி வேலை பார்த்தீங்கன்னா இந்த துறை சார்ந்த வேலை உங்களோட ஜாதகத்தை பார்த்தா நிச்சயமா அனலைஸ் பண்ணி சொல்லலாம். முன்னாடி நம்ம ஃபியூச்சரை அனலைஸ் பண்ணிட்டு படிச்சா அவங்க படிச்சதுக்கும் வேலை செய்யறதுக்கும் ஒரு ஏமாற்றம் இல்லாம அழகா எடுத்துட்டு போவாங்க. நீட் தேர்வுல பாஸ் பண்றதுக்குமே இந்த கிரகங்களோட அமைப்பு இருந்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? புதன் மேல குரு பார்வை இருந்தாலே அவங்க எழுதக்கூடிய எந்த எக்ஸாமையும் பாஸ் பண்ண முடியும். அதை தாண்டி அவங்க மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? என் பிள்ளை படிக்கணும் அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட வரலாம். அவங்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ற பரிகாரம் கிறிஸ்டல் அது என்னென்னதுமா? அப்ப துளசி சாப்பிட சொல்லுவேன். புதனுடைய அதிதேவதை அப்படின்னா மகாவிஷ்ணு. அப்போ அவங்களுடைய ஸ்லோகங்கள்லாம் கேட்டுட்டு வர சொல்லுவேன். ஹாக்கினி முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்கு. இப்படி 5 விரல்களும் இந்த 2 கையில சேர்ந்து அதனுடைய நுனியை இப்படி தொட்டுட்டு இருக்கணும். இந்த குழந்தைங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இந்த ஹாக்கினி முத்ராவை செஞ்சுக்கிட்டு, அமித்திஸ்ட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்கு. ஒரு குழந்தை படிக்கலன்னா அவங்க டேபிள் மேல அமித்திஸ்ட்டை ராவா வைக்க சொல்லுவேன். அவங்க அந்த ஃபோக்கஸிங்லேருந்து வெளில போக மாட்டாங்க. உட்காந்த இடத்துல படிச்சுட்டு இருப்பாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிறைய ஆன்மீக கேள்விகளோட நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மபிரியா பிரசாத் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். இப்போ அடுத்தது போர்டு எக்ஸாம் வரப்போகுது. நிறைய பேர் அடுத்தது என்ன பண்ணலாம் நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களோட ஜாதகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் இவங்களால இந்த துறைக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குமா? இதெல்லாம் இந்த போர்டு எக்ஸாம் வந்துருச்சுன்னா குழந்தைங்களுக்கு டென்ஷனோ இல்லையோ அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அம்மா அப்பா தான் ரொம்ப பிளான்டாக இருக்காங்க. குழந்தைங்க இது படிக்கணும் அது படிக்கணும். குழந்தைங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது. பட் இவங்க ரொம்ப பிளான்டாக இருக்காங்க. விச் இஸ் குட் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும் ஒருத்தருடைய படிப்பு தாண்டி வேலை பார்த்தீங்கன்னா இந்த துறை சார்ந்த வேலை இந்த 27 வயசு இல்லை 24 வயசுக்கு முன்னாடி ஒரு வேலை, அதுக்கப்புறம் ஒரு வேலைங்கிறத அவங்களோட ஜாதகத்தை பார்த்தா நிச்சயமாக அனலைஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ ஜாதகத்துல இந்த மாதிரியான கிரகங்கள் அமைப்பு இருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி தான் படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. கல்விக்காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். ஸோ புதன் நல்ல நிலையில இருக்கணும். புதன் அஸ்தங்கதம் இல்லைன்னா புதன் நீச்சம் இதெல்லாம் ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு அவங்க படிக்கிற அளவுக்கு எஃபர்ட் போடுற அளவுக்கு வெளியில அவங்களுடைய புத்திசாலித்தனம் வெளியில வராது. அதே போல புதனோட கேது சேர்ந்திருக்க கூடாது. புதன் கேது சேர்ந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு மறதி வரும், ஞாபக மறதி. பார்வையோ சேர்க்கையோ இருந்ததுனாக்க இள வயதில் அவங்களோட மனசை தடுமாறி வேற விதத்தில் போகிறதுக்கு கூட இந்த புதன் கேது இருந்தால் இருக்கும். அப்படி அமைப்பு இருந்ததுன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிவிடுவோம், கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். அதே போல் புதன் சந்திரன் அவங்களுக்கு ஃபோக்கஸிங் இருக்காது. அவங்களுடைய மனசு வேற இடத்துல அப்படி டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதாவது படிப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்க மனசு வேற எங்கேயோ சிந்தனையில் போடும். இந்த ஃபோக்கஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லாததுக்கு புதன் சந்திரனுடைய காம்பினேஷன் நிறையா வேலை செய்கிறத நம்ம பார்த்துட்ருக்கலாம். ஸோ அவங்க ஒருத்தர் இவ்வளோ படிப்பாங்க, இந்த நேரத்தில் படிப்பாங்க, குரு பார்வை இருந்தால் அந்த படிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, மார்க் வாங்குவாங்க, எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிடலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா நிறைய படிப்பாங்க, டைம் எடுத்து படிப்பாங்க, விழுந்து படிப்பாங்க, ஆனால் அது மனசில் பதியாது. அதுக்கான காரணம் அவங்களுக்கு மெமரி பவர் இல்லை அப்படிங்கிறதா, இல்லைன்னா ஜாதகத்துல இந்த கட்டமைப்பு இருக்கு அதனால அவங்க என்னதான் படிச்சாலும் அவங்களால அந்த மைண்ட்ல வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதா? நம்ம இது கிரக அமைப்பு தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அதாவது சூழலை ஏற்படுத்துறதும் கிரக அமைப்பு தான். நம்மளுடைய புத்தியும் மனமும் ஒரு இடத்துல, அதாவது ஃபோக்கஸிங் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கிரக அமைப்பு தான். எல்லாமே நம்ம கட்டத்தில் வாங்கிட்டு இங்கே பிறந்துடுறோம். ஸோ இது எல்லாமே தான் நமக்கு
நமக்கு வெளிக்காட்டி கொடுக்கறது. அதனால ஜாதகம், அதாவது கோள்களுடைய அந்த கதிர்வீச்சு, அதனுடைய தாக்கம் நிச்சயமா அந்த ஜாதகருக்கு உண்டு, அந்த மாணவனுக்கு உண்டு. அதன் மூலமா தான் அவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்க. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்க போனோம்னா படிக்கிறதே கொஞ்சம் அதிகம், 10th படிச்சிருக்காங்க, 12th படிச்சிருக்காங்க, அது போதும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து 12th ஒரு டிகிரியும் தாண்டி PhD அந்த மாதிரி 2-3 டிகிரி வரைக்குமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்க்கணும், அவன் எது படித்தா சரியாக இருப்பான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு வராங்கல்ல மேம். அந்த மாதிரி எத்தனை பேர் உங்களை தேடி வராங்க மேம்? இப்போல்லாம் நிறைய பேரே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவங்க படித்ததுக்கும் அவங்க வேலை செய்கிறதும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க படித்தது ஒரு படிப்பாக இருக்கும், வேலை செய்கிறது வேற ஒரு இதுவாக இருக்கும். இப்போ நானெல்லாமே இப்படி தான். நான் படித்தது வேற. பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய துறை முழுக்க ஜோதிடம் அடிப்படையாக இருக்குது. அப்போது அது பார்த்தீங்கன்னா கட்டத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது நமக்கு இவ்வளோ வருஷம் கழிச்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்திருக்கோம். இது போல் வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய பசங்களுக்கு துறை சார்ந்த படிப்பை அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுங்க, அவங்களுக்கு அதில் வந்து நல்லா ஷைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணி அவங்க அந்த கோர்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி இவங்க வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சுக்கிரனும் அது ஆதிக்கத்தில் இருக்குன்னா அவங்க இந்த டிகிரி தான் படிக்கணும், இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காம? அவங்க அந்த நிமிஷத்தில் அந்த கோர்ஸை எடுத்துருவாங்க. ஆனால் பின்னாடி அது வந்து தொழில்காரகன் சனியோட சேர்ந்திருக்கா இல்லையா, அது அவங்க அந்த வேலையை தான் பார்ப்பாங்களா, எல்லாமே வந்து தொழில்காரகன் 10ஆம் இடம் இதெல்லாம் தான் முடிவு பண்ணுது. அதனால் முன்னாடி நம்ம வந்து ஃப்யூச்சரை வந்து அனலைஸ் பண்ணிட்டு படித்தா அவங்க படித்ததுக்கும் வேலை செய்கிறதுக்கும் ஒரு ஏமாற்றம் இல்லாமல் அழகாக எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி கல்வியை பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளி மாவட்டம், வெளிநாடு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு விதமான கனவுகள் இருக்குது. அதுவுமே வந்து அந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முடிவு பண்ணுதுமா? ராகு அப்படின்னு சொன்னாலே அது வெளிநாடு, வெளி மாநிலம் இருக்கிற பர்த் பிளேஸை தவிர்த்து வெளியில் போய் அவங்களால இருக்கக்கூடிய சூழலை ராகு தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கோல்சார காலங்களில் புதனுடன் ராகு சம்மந்தப்பட்டா அவங்க வெளிநாட்டுக்கு போய் படிப்பாங்க. வெளி மாநிலத்தை, அதாவது அவங்க நேட்டிவ் பிறப்பிடத்தை தாண்டி வெளியில் ரொம்ப தூரம் தள்ளி படிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உறுதியாக உண்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும். கண்டிப்பாக. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய கனவு என்னென்னா டாக்டர் ஆகணுன்றது. ஸோ டாக்டர்னா நீட் தேர்வு, நீட் தேர்வில் பாஸ் பண்ணுறதுக்குமே இந்த கிரகங்களோட அமைப்பு இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்காம? அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் புதன் மேலே குரு பார்வை இருந்தாலே அவங்க எழுதக்கூடிய எந்த எக்ஸாமையும் பாஸ் பண்ண முடியும். அதை தாண்டி அவங்க மருத்துவராகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அதில் ஷைன் பண்ணுவாங்களா, இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்மளால சொல்ல முடியும். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வசியம் அப்படிங்கிறது. வசியத்தில் நிறைய வசியங்கள் இருக்குது. அதே மாதிரி கல்வி வசியம் அப்படின்றதையும் ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப சுமாராக படிக்கிறாங்க, என் பிள்ளை படிக்கணும் அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட வரலாம். அவங்களுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற பரிகாரம் கிறிஸ்டல்ஸ்னால் என்னென்ன மாதிரியான இதுவாக இருக்கும், அது என்னென்னது மேம்? பார்த்தீங்கன்னா பரிகாரத்தில் நிறைய இருக்குது. அந்த நேரத்தில் கோல்சாரன் கேது இருந்துச்சுன்னா அவங்கள வந்து புதன் ஆதிக்கத்தை வந்து ஜாஸ்தி பண்ண சொல்லிடுவேன். அப்போ வந்து துளசி சாப்பிட சொல்லுவேன். மகாவிஷ்ணு, ஏன்னா புதனுடைய அதிதேவதை அப்படின்னா மகாவிஷ்ணு. அப்போது அவங்களுடைய ஸ்லோகங்கள்லாம் கேட்டுட்டு வர சொல்லுவேன். ஹயக்ரீவர் ஸ்லோகத்தை கேட்டுட்டு வர சொல்லுவேன். ஞானானந்தமயன் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. கல்விக்காரகன், ஞானக்காரகன் ஹயக்ரீவர் தான் அவருடைய அந்த தெய்வம். அந்த தெய்வத்தை வந்து அஸ்வினி நட்சத்திர நாட்களில் ஒரு ஏலக்காய் மாலை செஞ்சு அந்த குழந்தையோடைய அம்மா அந்த குழந்தை கையால் போய் சுவாமிக்கு போட சொல்லி அது பண்ணலாம். பண்ணும்பொழுது நல்லா அவங்களுக்கு அந்த ஞானம் பெற முடியும். ஞானம் அப்படிங்கிறது ஒன்று வந்து தக்க வைக்கிறது, நம்மளுடைய அந்த மென்டல் எபிலிட்டியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு படிப்பில் அதில் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஞாபக சக்தி கொடுத்து எழுத வைக்கணும். அதுதானே. அதனால் அதை வந்து செய்யறதுக்கு தெய்வத்தோட பலம் வேணும், சரஸ்வதியோடைய கடாட்சம் வேணும். அப்போ சரஸ்வதி தேவியை மூல நட்சத்திரத்தன்னைக்கு வணங்கிட்டு வரலாம். இது ரெண்டும் ஆன்மீகம் சார்ந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாக்கினி முத்ரான்னு ஒரு முத்ரா இருக்குது. இப்படி 5 விரல்களும் இந்த 2 கையில் சேர்ந்து அதனுடைய நுனியை இப்படி தொட்டுட்டு இருக்கணும். இப்படி வச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 2 நிமிடங்கள் மூச்சில் கவனம் இருக்கணும். இந்த குழந்தைங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இந்த ஹாக்கினி முத்ராவை செஞ்சுக்கிட்டு நல்ல இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணி மூச்சை நல்லா உள்ளிழுத்து வெளியிட்டும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க பாடம் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல மனதில் பதியும்.
இது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவர்களும் தன்னுடைய வேலையில் வந்து கான்சன்ட்ரேஷன் போகுது, டீவியேட் ஆகுதுன்னா இந்த ஹாக்கினி முத்ரா மனசை வந்து ஒருமைப்படுத்தக்கூடியது. இந்த முத்ரா செய்யலாம். நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் வந்து இப்படி வச்சுட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கிறது வழக்கம். இது என்னென்னா நம்ம ஃபோக்கஸிங், நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம் இல்லை சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி எதெல்லாம் பண்ணணுங்கிறத வந்து இந்த முத்ரா வந்து சொல்லும். அதனால் இதை செய்யலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய காம்போ இருக்குது. அமித்திஸ்ட்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. ஒரு குழந்தை வந்து படிக்கலைன்னா அவங்க அந்த டேபிள் மேலே அமித்திஸ்ட்டை வந்து ராவாக வைக்க சொல்லுவேன். அவங்க அந்த ஃபோக்கஸிங்லேருந்து வெளில போக மாட்டாங்க, உட்காந்த இடத்துல படிச்சுட்டு இருப்பாங்க. அதேமாதிரி லாப்பிஸ் லசூலின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது. அந்த லாப்பிஸ் லசூலி வந்து நம்ம படித்ததை வந்து நினைவூட்டி நம்ம எழுத வைக்கிறதுக்கு, வோக்கல் கார்டு அந்த இங்கே நம்மளுடைய தொண்டை சக்கரத்தை வந்து நல்லபடியாக அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ படித்ததை நல்லா உங்களுக்கு கொடுக்கக்கூடியது, இந்த சக்கரத்திலேருந்து நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய கிறிஸ்டல் அது. ஸோ அதை ரொம்ப அழகாக வந்து செஞ்சு கொடுக்கறது லாப்பிஸ் லசூலி. இந்த காம்பினேஷனில் அவங்களுக்கு நான் வந்து கிறிஸ்டல்ஸ் கொடுக்குவேன். அதை வந்து அவங்க குழந்தைங்க வந்து ஸ்டடி காம்போ கிறிஸ்டல் போட்டுட்டு நிறைய தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஒரு எபோவ் த ஆவரேஜ் இருந்தவங்க 90-100% கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. வேளார குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு 70% வரைக்கும் அவங்களுடைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க்ஸ்க்கெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து படிக்கும் போது நான் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கனவு எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுக்குமே இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பாக. அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அவங்களுடைய நாளில் அவங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்து அந்த பர்டிகுலர் நாளில் அவங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லுவேன். அந்த நாளில் வந்து அவங்க பண்ணலாம். அது கூட சேர்ந்து ராகுக்கு உண்டான கிறிஸ்டல்ஸ் அவங்களுக்கு கொடுப்பேன். அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய அந்த வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி கொள்ள வைக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு படிக்கணுங்கிறது ஆசை, ஒன்று குடும்ப சூழ்நிலையால் இல்லை பர்சனல் ஏதாவது ஒரு ரீசனால் அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன மேம்? உண்மையாகவே அவங்கனால தானே, இல்லை அவங்களுடைய கட்ட அமைப்பு வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால தானே? நிச்சயமாக அதுக்கு வந்து கிரகங்கள் தான் முழுக்க காரணம். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு அப்படி வந்து சூழல் உருவாகணும்னு நேரம் இருந்தால் தான் அது போல் சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு தான் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளை ஒரு அளவுக்கு, அதுவுமே அவங்களுக்கு வந்து செயல்படுறதுக்கு இந்த சூழல் வந்து துணை புரியணும். அப்போ அவங்களால அதை ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துட முடியும். அது போலலாம் பார்த்தீங்கன்னா புதனுடன் செவ்வாய் சேர்ந்தா இந்த படிப்பில் ஒரு தடை, ஒரு தாமதம். நிறைய குழந்தைங்கள் புதன் செவ்வாய் சேர்ந்த ஒரு காம்போவில் இருந்தவங்களுக்கு இந்த கொரோனா பீரியட் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் நிறைய பேருக்கு அந்த தாமதம் தடை இது யுனிவர்சல் தான் இருந்தாலும் சில பேருக்கு ரொம்ப பிளாக்கேஜ் கொடுத்து அந்த இடத்துல உட்கார்ந்ததை நான் பார்த்துருக்கேன். புதன் சனி அப்படின்னா கல்வியில் சிறு பின்னடைவு இல்லைன்னா தாமதம், மந்தத்தன்மை. அப்போ அதற்குண்டான தீர்வை அவங்களோட ஜாதக அமைப்பை பார்த்துட்டு அந்த பர்டிகுலராக ஏதாவது ஒரு பரிகாரத்தை, எதர் அது வந்து ஆன்மீகம் சார்ந்த பரிகாரமாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் எது அவங்களுக்கு சரிப்பட்டு வருங்கிறத பார்த்துட்டு நான் அதை கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னது மாதிரி சில பேருக்கு படிப்பில் வந்து பெரிய நாட்டம் இருக்கும், ஆனால் அவங்களால படிக்க முடியாது. அவங்க மறுபடியும் அந்த படிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். ஸ்விட்ச் வேர்ட்ஸாக இருக்கட்டும், அது கிறிஸ்டல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரினா என்ன சொல்லுவீங்க? குருவோடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த தொடர்ச்சியாக ஒரு விஷயம் வரும். குருவோட பார்வை வந்து புதன் மேலே விழுந்தாதான் நமக்கு அந்த நேரத்தில் வந்து தொடங்கக்கூடிய கல்வியானது பூரணமாக வெற்றி பெற முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ அது கிடைக்காட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா புதன் கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டல்ஸ், இந்த லாப்பிஸ் லசூலி இது போல கிறிஸ்டல்ஸோட நான் சிட்ரின் கிறிஸ்டல்ஸை ஆட் பண்ணி கொடுத்துருவேன். அப்போ அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியான ஒரு கொஞ்சம் கூட எந்த இடத்துல ஸ்டக்கப் ஆகாமல் அந்த முழுமையாக அந்த எஜுகேஷன் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அவங்க கம்ப்ளீட் பண்ணி டிகிரி ஹோல்டர் ஆக முடியும். கல்வியை பற்றியும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, போர்டு எக்ஸாமுக்கு இந்த மாதிரியும் வந்து உங்களை இன்னுமே மேம்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வந்திருக்காங்களா, என்னுடைய பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அவன் என்னதான் படித்தாலும் அவன் மண்டையில் நிற்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம் மேம் அப்படின்னு வந்து கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? ஸோ அது எப்படிப்பட்ட ஃபீட்பேக்காக உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருந்தது மேம்? எனக்கு நிறைய குழந்தைங்கள் இது வந்திருக்கு. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுனா ஆரம்ப காலத்தில் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துலேயே என்னுடைய ரொம்ப க்ளோஸ் இவங்க அந்த செட்லேருந்து வந்தவங்களோட பையனுக்கு வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டுருக்காங்க, ஏதாவது அவங்களுக்கு சொல்லுங்கள். நான் வந்து கிறிஸ்டல்ஸ் ஆரம்பிக்கலை. அந்த சமயத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு ஜென்மதாரை எடுத்து கொடுத்தேன். ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா ஒருத்தருடைய ஒரு மனநிலையை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும்.
மென்டல் ஸ்டெபிலிட்டியை வந்து ரொம்ப பக்காவாக வைக்கும். அப்படியே ஒரு ரொம்ப ஸ்லோவாக ஸ்லக்கிஷாக இருக்கக்கூடிய மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ஸ் வைராகியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வரும். அதனால் அவங்களுக்கு அந்த ஜென்ம நட்சத்திரத்துடைய தாரையை கொடுத்து அவங்களுக்கு அந்த மைண்டு வழியாக அவங்களுக்கு அந்த ஒரு சக்ஸஸ், எஜுகேஷனில் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு. அதே போல் சில ஆன்மீக பரிகாரம். அவங்க வந்து 4 years இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ சமீப காலமாக நான் வந்து ஸ்டடி காம்போஸ் அது கொடுத்துட்ருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் தான் சொன்னது, அவங்களுக்கு சூழல் ஏதோ ஒரு மனசு அவங்களுக்கு அதில் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்போது சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் அவங்க கையிலையும் போட மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் தூங்கும்பொழுது பக்கத்தில் வச்சுருங்க. அது அதிர்வலைகள் ஒரு 8 மணி நேரம் அவங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். அதுக்கப்புறமா அவங்க கையில் போட அவங்களா மனசு வந்து போடட்டும், அதுக்கப்புறமா அந்த பிரேஸ்லெட்டை கொடுங்க. இப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பை ஃபேஸ் கொடுத்து இப்போ அந்த குழந்தை வந்து 12th எக்ஸாம் வந்து அப்பியர் ஆக போகிறாங்க. இது போலலாம் நிறையா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு சேலஞ்சிங் இது வரும். நமக்கும் வந்து அதில் அவங்க ரொம்ப அழகாக சக்ஸஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளே இன்னும் வின் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுக்கறது உண்டு. கண்டிப்பாக கேட்கும் போதே நமக்குமே ஒரு ஃபீல், அந்த ஹாப்பியை ஃபீல் பண்ண முடியுதுல்ல மேம். நிறைய நல்ல விஷயங்களை இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி மேம். மிக்க நன்றி.